அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம், தாரமங்கலம். ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி. சில தவிர்க்க முடியாத காரணங்கள், அதே மாதிரி கொஞ்சம் வேலைப்பளு, அதனால் வீடியோக்கள் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டைமை பயன்படுத்தி கொஞ்சம் தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு சென்னையிலேருந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏங்க ரொம்ப ரொம்ப நாளாக நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க. கொஞ்சம் சிறப்பாக தான் கேட்டாங்க. கொஞ்சம் உங்கள் இது கொஞ்சம் ஸ்லோவாக தெளிவாக இருக்குது, அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் மீண்டும் அது எவ்வளோ வேலைப்பளு இருந்தாலுமே மறுபடியும் தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். அதனால் இது பக்கமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட பார்க்க வந்த ஒரு ஜாதகம், ஒரு பெண் குழந்தை. அதை எழுதாம போட்டுட்டேன். இது பெண் குழந்தை. பொதுவாகவே என்னுடைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வர ஜாதகம் பார்க்க வந்த அந்த ஜாதகங்களை மட்டும்தான் நான் வீடியோக்களாக போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களுடைய அனுமதியோடு. ஆனால் எந்த ஒரு வீடியோலையும் பெயர் இருக்காது. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் ஜோசிக்காரர் இருக்காங்க, நிறைய ஃபோன் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாதக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் அப்படின்னா என்ன. டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியம். டீச்சர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய சயின்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஜாதகத்திலேயே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் என்கிட்ட பார்க்க வந்த நான் என்ன பலன்கள் சொல்லணும் அதை மட்டும் அப்படியே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம். பிறந்த தேதி 7/3/2008, 7:13 சாயந்தரம் இரவில் பிறந்திருக்கு. விழுப்புரத்தில் பிறந்திருக்காங்க. ஏன்னா ஊர் பேரெல்லாம் ஒன்றும் போடலாம், பேர் மட்டும்தான் நமக்கு சொல்லக்கூடாது. அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம், லக்னம் கன்னி லக்னம். நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள். கன்னி லக்னம், பூரட்டாதி நட்சத்திரம், அதனால் கும்பராசி. கன்னி லக்னம் 4ஆம் இடத்துல குருவும் மாந்தியும், 5ல் புதனும் சுக்கிரனும், 6ல் சூரியன் சந்திரன் ராகு. அமாவாசை கிரகணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சூரியனும் சந்திரனும். 10ல் செவ்வாய், 12ல் சனி வக்ரம் கேது. இந்த இடம் இருக்கிறது அம்சம். அதையும் அப்படியே பார்த்துங்க. அம்சத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அது ஒரு இதை நம்ம சொல்லணும். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். பக்கத்துலேயே அந்த ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சாரத்தில் கிரகங்கள் நிற்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சலாம் இல்லையா. ஆரம்ப கால ஜாதகங்கள் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வசதியாக இருக்கும், அதுக்காக எழுதியிருக்கேன். பாருங்கள், இந்த ஜாதகர் குரு தசையில் பிறந்திருக்கார். பிறந்து 14 வருஷம் 2 மாதம் 23 நாள் குரு தசை நடக்க போகுது. இன்னைக்கு வயசு 17 வயசு 8 மாதம் 18 நாள். அப்போது 14 வயசு வரையிலும் குரு தசை நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு இந்த சனி தசையில் ஒன்றும் மேட்ரு ஒன்றும் இல்லை. குரு தசையில் தான் முக்கியமான சுவாரஸ்யம் இருக்குது. அதனால தான் அதோட நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் போடல, சனி தசையில் நான் போடல. பாருங்கள், லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி அதாவது எவ்வளவு நன்மைகள் கொடுத்தாலும் தாங்குற மாதிரி இருக்கணும், எவ்வளவு தீமைகள் வந்தாலும் தாங்குற மாதிரி இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இருக்கணும். கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் 5ல் போய் இருக்கிறார்.
பரவாயில்லையே 5ல் இருக்கிற அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதில் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி இருக்காரே 5ல் இருக்கிற ரொம்ப நல்லதாச்சே. ஆமாம், அப்படியே அதனுடைய சாரம் பாருங்களேன். புதன் நிற்கிறது செவ்வாய் சாரம், சுக்கிரன் நிற்கிறதும் செவ்வாய் சாரம். அப்போ லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதியை அந்த செவ்வாயை பார்க்குறார். ஏன் செவ்வாய் என்ன? இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர், இந்த லக்னத்துக்கு கடுமையான பாவர். அதனால் இந்த லக்னத்துக்கு யோகங்கள் செஞ்சாலுமே கடுமையாக இருக்கும், பாதகங்கள் செஞ்சாலுமே கடுமையாக தான் இருக்கும். லக்னாதிபதி 5ல் போயிருந்து செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் என்ன? 8ஆம் அதிபதி. 3க்கும் 8க்குமான செவ்வாய் கன்னி லக்னத்தினுடைய கடுமையான பாவர். அந்த செவ்வாயை 8ஆம் அதிபதியை லக்னத்தை பார்க்குறார். அந்த செவ்வாய் புதனையும் லக்னாதிபதியும் பார்த்துடுறார். பாருங்கள், அதனுடைய 8வது பார்வையில் லக்னாதிபதியும் பார்த்துடுறார். கூட அடிஷனலாக இன்னொரு பார்வை இருக்குதுங்க. 7வது பார்வையில் பாருங்கள், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க பாருங்கள், குருவும் மாந்தியும். மாந்தி இருக்கிற இடம் கடுமையான பாதிப்பு கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். அங்கே குரு என்ன நிலைமையில் இருக்கார்? குரு சுபகரகம் தான் நாளில் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. காரணம், இந்த லக்னத்துக்கு 4க்கும் 7க்குமான குரு கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறார். அதனால் தோஷத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ தோஷத்தை யாருக்கு கொடுப்பார்? என்ன விலையில் கொடுப்பார்? செவ்வாய் பார்க்கறதுனால அந்த குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் நிற்கிற பாருங்க. குரு நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் வந்து செவ்வாய் சாரம். அப்படி இருக்கிறதுனால 4ஆம் இடம், இந்த குழந்தையுடைய 4ஆம் இடம், அதாவது பொதுவாகவே காலப்புருஷனுக்கு 4ஆம் இடம் வந்து இதயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் பார்க்கணும். லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது இங்கே நமக்கு அந்த குழந்தையினுடைய இதய பகுதியை, நெஞ்சு பகுதியை குறிக்குது. அந்த இதயத்தில் மாந்தி இருக்குது. செவ்வாய் பார்க்குறார். ஏற்கனவே பாருங்கள், ராசி எங்கே இருக்குது பாருங்கள். சந்திரன் எங்கே இருக்கார், சூரியன் எங்கே இருக்கார், உயிர்காரகனும் உடல்காரங்க 2 பேருமே ராகுவோட சேர்ந்து கடுமையான பாதிப்பில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி விரயத்தில் நின்று வேற அங்கே பார்க்குறார். அதனால் எல்லா கிரகங்களும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கு, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு. அதனால் அந்த குரு தசையில் பிறந்த உடனே, குரு தசையில் 3 வயசுலேயே, இந்த குழந்தையினுடைய 3வது வயசுலேயே இந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு ப்ராப்ளம், இதயத்தில் ஒரு அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குரு தசையில் ஏன் குரு இதயத்தை பாதிக்கப்பட வச்சார்? அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறாரு, மாந்தியோடு சேர்ந்து இருக்கிறாரு. அது இல்லாமல் சூரியன் விரயஸ்தானாதிபதி பாருங்க, விரயஸ்தானாதிபதி நோய் ஸ்தானத்திலையும், நோய் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலையும் இருக்கிறார். அதையும் பார்க்கணும். விரயஸ்தானாதிபதி நோய் ஸ்தானத்தில், நோய் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இப்படியெல்லாம் இருந்ததுனால லக்னத்தையும் 4ஆம் இடத்தையும் லக்னாதிபதியையும், இந்த லக்னத்தினுடைய கடுமையான பாவர் செவ்வாய் 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக கத்தி வைக்கணும், ரத்தம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு. அதனால் அந்த குருதசை பிறந்த உடனே 3வது வயசுலேயே இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த வால்வு அடைப்பு அதை சரி செய்யறதுக்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணினாங்க. அந்த மாதிரி பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சனி தசையில் நல்லா ஹெல்த்தியாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இதை வந்து நான் சொல்லிருப்பேனா அப்படின்னு. நான் சொன்ன பிறகு தான் அவங்க வந்து மீதியெல்லாம் சொன்னாங்க. செவ்வாய் நான் ஆரம்பத்திலே பார்த்துட்டேன், செவ்வாய் கடுமையான பாதிப்பு கொடுக்க போகிறார். அதே மாதிரி
உயிர்காரகன் உடல் காரகன் 2 பேருமே ரோஹித் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு நல்லா ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி 6க்கும் 12க்குமான அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால உறுதிப்படுத்தி 4ங்கிறதுனால ஏற்கனவே காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் இதயத்தை குறிக்கிறதுனால இதய ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்குது. இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. சனி தசையில் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நீங்களும் உங்களுடைய சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள், பழங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.